வணக்கம். காஃபி வித் கண்ணன் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமிதம் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். பொதுவா இந்த சிறப்பு விருந்தினரை மக்கள் பவுனு தான் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இவர் ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடிய பணி. அதனால பவுனின் ராஜ்யம் நடக்குது. மயிலாடுதுறை மண்ணின் மக்கள் பணியில ரொம்ப சிறப்பாக பவுனின் ராஜ்யம் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மக்கள் பணி ஆற்றி வரக்கூடிய பூம்புகார் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு பவுன்ராஜ் அவர்களை சந்திக்க போகின்றோம். வணக்கம். உங்களுடைய பூர்வீகம் அது எந்த பூர்வீகம்? இந்த ஏரியா தான். இந்த ஊர் தான் என்னோட குட்கராம் கிராமம் ஒன்று இருக்கு. அது ஆத்துப்பாக்கம்னு சொல்லுவாங்க. அங்க கிராமத்துல எடுத்துக்கட்டி தான் உங்களோட எடுத்துக்கட்டி ஊராட்சி. அந்த ஊராட்சி ரெவன்யூ கிராமம் ஆத்துப்பாக்கம் கிராமத்துல நான் பிறந்திருக்கேன். அந்த ஊர்ல பிறந்திருக்கேன். அங்க வளர்ந்து அரசு பள்ளியில படிச்சிருக்கிறேன். மேல படிக்கணுங்கிற கண்டினியூ பண்ணிக்க முடியல. அதுதான் என்னுடைய அரசியல் வாழ்க்கை. ஆனால் கிராமத்துல விவசாயத்தை குடும்பம் சார்ந்தவனா, விவசாயத்துல நம்ம இன்ட்ரெஸ்டா இருப்பேன். விவசாய தொழில் எல்லாமே எனக்கு தெரியும். விவசாயம்னா என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அத்துப்படியான தொழிலுக்கு விவசாய குடும்பம் விவசாயிங்கிறதுனால விவசாயத்தில் உள்ள அனைத்து இதுவும் தெரியும். எல்லா தொழிலும் அதுல விவசாயத்துல உழவுல இருந்து நாட்டு பறிக்கையில இருந்து எல்லா வேலையுமே எனக்கு செய்ய தெரியாது. நீங்க அதிகம் படிக்கல அப்படின்னாலும் நீங்கள் மக்களுடைய மனதை படித்ததுனாலதான் இந்த அளவுக்கு சட்டமன்ற உறுப்பினரா நீங்க தேர்வு செய்யப்பட்டிருக்கீங்க. இளம் வயதுல ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அரசியல் உயரத்தை எட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த இதுல இல்ல. நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மேல நான் படிக்கிற காலத்துல எம்ஜிஆர் மேல ரொம்ப பற்று உள்ளவன். அதனால எம்ஜிஆருடைய அந்த பற்றால அவருடைய இதால நான் இந்த இயக்கத்துக்கு வந்தேன். ஆனா எம்எல்ஏ ஆகும் இது மாதிரிலாம் வருவேன், அந்த அளவுக்கு மாவட்ட காலம் வருவோம்லாம் நான் கனவுல காணல. அது வாழ்க்கையில எப்படி உன்னுடைய உழைத்தவர் தலைவர் புரட்சியாளர் எம்ஜிஆர் சொல்லுவாரு, உழைத்தவனுக்கு உயர்வு உண்டுன்னு சொல்லுறேன். அது உழைத்ததுக்கு நம்மளுடைய பலன்லாம் இன்னைக்கு நான் 2 முறை எம்எல்ஏ வந்திருக்கிறேன். இப்போ இன்னைக்கு நம்ம கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் இருக்கிறேன். அதனால இதெல்லாம் நான் எதிர்பார்க்காத நடந்தது. இது அதுக்கு அடுத்தது புரட்சி தலைவர் அம்மா கொடுத்த வாழ்வு. எனக்கு சட்டமன்ற உறுப்பினர் அம்மா கொடுத்த வாழ்வு. அம்மா எனக்கு பதவி கொடுத்தது அம்மா தான், எல்லாமே கொடுத்ததுதான். தலைவரை விரும்பி நான் வந்தேன். தலைவர் நான் படிக்கிற காலத்திலேயே நான் பாலாப்பழனூர் எம்எல்ஏ நின்னாரு 72ல பாராளுமன்றத்துல காரைக்கால்ல. அப்ப நான் படிக்கிற காலத்திலேயே நான் ஸ்கூல்ல இருந்து கட் பண்ணிட்டு இதுக்கு போயிட்டேன். நான் போய் தலைவரை பார்க்கறதுக்காக போனேன். இங்க பக்கத்துலதான் வந்த தலைவர். அப்பவே பாக்குறது போனேன். அப்பயே நான் அவ்வளவு ஆர்வமா உள்ளேன். அப்போ கூட என்னுடைய தலைமை ஆசிரியர் கூட என்ன 2 நாள் வகுப்பு அறையிலே உள்ளார விடல. நீ எப்படி போன, ஸ்கூல் நடக்கும் போது எப்படி ஓடின, நாளைக்கு உன் பேரண்ட்ஸ் யார் பதில் சொல்றது, நல்லது கேட்டதுனால சொல்லி அப்படி இருந்தது. தலைவருடைய ஆர்வத்துல நான் தலைவர் போனேன். எம்ஜிஆர் படம் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். ஒரு நடிகை 4 நடம் பார்ப்பேன். அதுதான் எனக்கு அந்த ஈர்ப்பு தான் என்ன அரசியல்ல தலைவர் ஆரம்பிச்ச தலைவருக்கு நான் வந்தேன். அதுதான் மரியாதைக்குரிய அம்மா அவர்கள். அவங்க தான் உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக ஆவறதுக்கு காரணம். எப்படி உங்களுடைய பெயரை நீங்க ஒரு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதும் போதும், அதற்கு பிறகு நீங்க வெற்றி அடைந்ததும் எப்படி இருந்துச்சு உங்களுடைய மனநிலை? முதல் முறை வாழ்க்கையில அது பெரிய சந்தோஷம், அளவில்லாத சந்தோஷம். ஏன்னா என் அம்மா வேட்பாளர் அறிவிச்சது அதை சந்தோஷம். அதை விட நான் அந்த தொகுதியில வேட்பாளர் நின்று அம்மாவுடைய ஆட்சியோட அம்மாவுடைய அந்த கோரிக்கை வேண்டுகோளை எடுத்து இந்த பூம்புகார் தொகுதி மக்கள் என்னை வெற்றி பெற வச்சு என்னை சட்டமன்ற பண்ணது அளவு கடந்த புரியும். அது வாழ்க்கையில சொல்லி மாளாதது. அது அந்த மாதிரி சந்தோஷம் வாழ்க்கையில அது எப்படி சொல்றதுன்னு தெரியாது எனக்கு. அந்த அளவுக்கு வந்தேன். ஆனா அம்மா நான் ஜெயிச்சோடனே வெற்றி பெற்று வந்தோடனே எல்லா எம்எல்ஏ அவர் சொல்லி பேசினாங்க. பேசும்போது சொன்ன நல்ல எம்எல்ஏன்னு பேர் வாங்கணும், மக்களுக்கு சேவை செய்யணும், அதுதான் நீ இந்த இயக்கத்துக்கு எனக்கு நீ செய்யற நன்றி கடன் சொன்னாங்க. அம்மா நிச்சயமா அம்மா சொல்ற அளவுக்கு நான் பாராட்டுற அளவுக்கு நான் நடத்துக்குவோம்மா, நல்ல எம்எல்ஏ பேர் வாங்கம்மான்னு சொன்னேன். அதே போல அம்மாவுடைய சொல்றது, அம்மாவுடைய திட்டங்களை கொண்டு மக்கள்கிட்ட கொடுத்து மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ அது அடிப்படை வசதிகளை நான் மக்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்தேன். அம்மா கொடுத்த அத்தனை திட்டத்தையும் இந்த தொகுதியில் இருக்கிற அனைத்து சமுதாய மக்களுக்கும் கூட்டி கொடுத்து அம்மாவும் கொடுக்கும்போது எல்லாரும் கொடுத்தாங்க. அம்மா எந்த இதுவும் வைக்கல. அது என்ன தேவையோ அதை அம்மா உடனுக்குட செஞ்சு கொடுத்தாங்க. அதெல்லாம் வரலாறு. அதெல்லாம் அம்மாவுடைய ஆட்சி பொற்கால ஆட்சி, எடப்பாடி ஆட்சி பொற்கால ஆட்சிங்கிற அளவுக்கு அந்த 2 அதிமுக ஆட்சியோட தான் இந்த பகுதியை டெவலப் ஆனது. எல்லா வசதியும் கொண்டு போகுது.
ஓ பன்னீர்செல்வம் அவர்களை வந்து எதிர்கட்சியினர் வந்து 0 பன்னீர்செல்வம் சொன்னாங்க. இவரே சொன்னார். இப்போ வந்து அவர் யார் சொன்னாலும் அந்த கட்சியை வந்து போயிருக்காரு. இதை சொல்ல அவர் வந்து அங்க 0வா இருப்பாரா இல்ல ஹீரோவா இருப்பாரா?